அது லேடிஸ் காலேஜ். சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாதுன்ட்டு. அர்ச்சனை தட்டெலாம் வெயிட்டாக வாங்கிட்டீங்க போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் கோவிலுக்கு கிளம்பியிருக்கோம். இங்கே வந்து பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இல்லையா, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுக்குலாம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியிருக்கோம். கூட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தெரிஞ்ச கோயிலாக கூட்டு போய் காட்டிட்டு வரேன், வா போயிட்டு வரலாம் கிளம்புன்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறேன்றதுனால நான் வந்து சாரீ வேர் பண்ணியிருக்கேன். எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 நாளாக 3 நாள் இருக்கிறோமா. ஆமாம், வீடியோ போடல. ஸோ ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபீவர். ரொம்ப 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் ஃபீவர் வந்து இங்கே தொண்டெல்லாம் வலி எடுத்துகிட்டு போய் இருந்தார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் எடுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. அதனால் ஒரு நாள் பார்த்துட்டு சரி ஃபீவர் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா விட்டு தான் ஜுரம் அடிச்சுது. சரி விட்டு ஜுரம் அடிச்சு இதுக்கப்புறமா விட்டு ஜுரம் அடிச்சுதுன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்க கொடுத்த மாத்திரைலாம் போட்டோம். 2 ஊசி வேறு போட்டாங்களா, கொடுத்த மாத்திரை போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜுரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுச்சு. சரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லேயே வந்து வெள்ளிக்கிழமை நாங்கள் வெளில வேறு ஒரு கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நான் வேண்டிக்கிட்டேன் உடம்பு சரியாக இருந்ததுன்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜுரம் அடிச்சுது. அதனால சரி சனிக்கிழமை கிளம்பி இங்கே இந்த சைடில் இருக்க கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். போகலாமா? போகலாம், போயிட்டே பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நடையே சாத்தியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நடை வந்து சாத்தியிருக்கு. 3 மணிக்கு மேலே தான் நட திறப்பாங்க. சரி வெயில். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்காங்க, போயிட்டு வரலாம். சரி வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதுக்குள்ளே வந்தால் கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. நடத்த வந்துடுவாங்க, அப்புறமா சாமி கும்பிட்டு போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோயிலில் வந்து நாங்கள் ஒரு அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் சாமி கும்பிடல. பெருமாள் கோயில் வந்து இன்னுமே சாத்தியிருக்கு. 3 மணிக்கு மேலே தான் நட திறப்பாங்க சொல்லிட்டாங்க. இங்கேருந்து நாங்கள் ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆளே இல்லை, அங்கேயும் நட சாத்தியிருக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தான் அது. கோயிலெலாம் வந்து பெருமாள் கோயில் சிவன் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மதியமே நட சாத்திடுவாங்க. நாங்கள் அது தெரிஞ்சும் சரி இருக்கும். என்ன தெரியுது உனக்கு, வாழ்க்கையில் டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். சரியா, காலையிலே கிளம்பி வந்திருந்தா நம்ம டைமிங். நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோன்ற ஒரு பிளானே இல்லை. நீயே மனசத்தோடு சொல்லு, எத்தனை மணிக்கு நம்ம பிளான் பண்ணோம்? 12 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி வச்சிருவா கோயிலுக்கு போகலாம் சும்மா இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு வந்தேன். அது இவருக்கு உன்னால் போக முடியுமான்னு கேட்டதுக்கப்புறம் போக முடியும் வா போகலான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டே வந்தேன். அவர் இருந்தால் தான் டைமிங் முக்கியம் தான். ஆனால் இன்றைக்கி அது வந்து நமக்கு தேவைப்படல. வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம். இந்த கிட்ட தான் இங்கே இந்த கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தான். ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துட்டு டைம் ஆன வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு போக வேண்டியதான். அம்மனை நீயே மறைச்சிக்கணும், எப்படி தெரியும்? என்ன கோயில் இது? இது வந்து பெரியாய் அம்மன் கோயில். ஆமாம், சாமி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் டூர் கூப்பிட்டு போவாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து இறங்கி காலேஜ் பஸ் வந்தது. அது லேடிஸ் காலேஜ். சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாதுன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டூர் கூப்பிட்டு வந்து போகிறாங்க. கோயிலெலாம் வந்து காமிச்சு நிழல் வாட்டமாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி சுற்றி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டோம். கோயிலில் கொடுக்குற பிரசாதம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? புளி சாதம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துருக்காங்க. புளி சாதம் நல்லா புளியெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. வேர்க்கல்லாம் போட்டு வாசனை போட்டாலே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு இன்னொரு முறை போய் கேட்டால் தருவாங்களா? கோயில் பிரசாதம் கோயில் பிரசாதம் எதுவும் சாப்பிட மாட்டேன்தான். நீ சாப்பிட்டு திரும்ப போய் கேட்டால் தரமாட்டாங்க. சரி நாங்கள் சாப்பிட்லாம். சரிண்ணே, திரும்ப பெருமாள் கோயிலுக்கே வந்தாச்சு போல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு சாமியில் கும்பிட்டு அப்புறம் பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப இங்கே வந்தோம். 3 மணிக்கு நட திறப்பாங்க. நாங்கள் என்ன மணி 3:45 ஆகிடுச்சு, இன்னும் நட திறக்கல. ஏன்னு தெரியல. அவங்க விசாரிச்சு பாட்டா சொல்லுவாங்கள்ல 4 மணிக்கு தான் திறப்பாங்களாம். நீங்கள் சனிக்கிழமைன்றதுனால 3 மணிக்கெலாம் திறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சனிக்கிழமை தான் 3 மணி ஆயிடுச்சு. அதுதான் சொன்னாங்க. பட் ஆனால் எப்பயும் போல் 4 மணிக்கு தான் திறக்கிறாங்களோ என்னவோ. இருக்கட்டும், வந்ததே வந்துட்டோம். சாமி பார்த்துட்டு தான் போகிறோம். பார்த்துட்டு தான் போவோம். ஆமாம், அவங்க இறங்கி கிடக்கு இறங்கி வச்சுட்டாங்க. சரி வாங்க போவோம்.
அடிக்கிற வெயிலுக்கு கூலிங் ஆக்குறீங்க போல உடம்ப. கோயிலே தான் வந்து இளநீலாம் விற்றுட்டு இருக்காங்க. சரி நடத்த வர வரையும் சரி ஒரு தாகமாக இருந்துச்சா சரி குடிச்சிட்டு நிற்கலாம் சொல்லிட்டு குடிச்சிட்டு வருவோம். சீக்கிரம் குடி. 2 சாப்பிட்டு வழுக்கு சாப்பிடணும். நட இன்னும் திறக்கல. நட திறக்கிறாங்கன்னு பார்த்துனே சாப்பிட்றாரு போல. திறந்தானே வச்சுட்டு குடுக்குன்னு ஓடுறேன். எல்லாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு சாமி பார்க்குறாங்க. சாமி தரிசனம்லாம் முடிஞ்சிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாமிலாம் பார்த்துட்டு இப்போ தான் வெளில வந்தோம். வெளில வந்துட்டு சுற்றி இருக்கோம்ல சாமிலாம் அங்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் கட்டியே முடித்தாங்க. ரொம்ப நாளாக வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் சின்ன வயசில் வந்தது இந்த கோயில் சுற்றி. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஒரு செட்டு மூடி இருக்கால அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணி கருவாரிலத்துலேருந்து வச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 48 நாளே முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ தான் நடந்துச்சு. இப்போ நாங்கள் நடந்து வரோம். போன மார்கழி மாதம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து சாமி அங்கே தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் 2 டைம் வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மொனோ கூட வந்திருக்கேன். போன பர்த்டேக்கு இங்கே தான் வந்தோம். ஆமாம். அப்போ வந்து அவங்க தான் சாமி கொடுத்து போனோமே. அவங்களே தான் முடிக்கணுன்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்தில் தான் வர முடியல. நாங்கள் வந்து செல்லுலாம் ஃபோனில் பார்த்தோம். நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த கோயிலோட பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோவில். பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். பரிக்கல் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் கூட இருந்திருப்பீங்க. பரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வரத்துக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு எவ்வளோ கூட்டம்னா அவ்வளோ கூட்டம். இந்த ஃபுல்லாக கோயில் மட்டும் நடுவில் இருக்குது. கோயில் சுற்றி ஃபுல்லாக கருப்பு கலர் மண்டபம். இவ்வளோ கூட்டம். ட்ரோன் கேமரா வச்சு எடுத்துருக்காங்க. அப்போ அதில் வந்து பார்த்துருந்தேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. செம்ம கூட்டம். இப்போ வந்ததுக்கே இவ்வளோ கூட்டம். அப்போ நம்ம கும்பாபிஷேகத்தெல்லாம் வரணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ கூட்டம் வந்துருக்கோம். 2-3 நாள் உள்ளே இருந்துருக்கோம். ஆமாம் சுற்றிக்கணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு தான் இங்கெல்லாம் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கு. புதுசாக வர மாதிரி இருக்குது உள்ளே. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நான் இது வரைக்கும் வந்தப்பெல்லாம் அது உள்ளே தான் சாமி கும்பிட்டுருக்கேன். எனக்கு சின்ன வயசில் வந்துருக்கேன் ஞாபகம் இருக்குது. எனக்கு அதை சுற்றி அப்போலாம் ஞாபகம் இல்லை. உள்ளே நானும் சின்ன வயசில் வந்திருக்கேன். இங்கே வந்து தான் எனக்கு கையில் குரங்கு கடிச்சிச்சு. எங்கள் தாய் மாமா கல்யாணம் முடிஞ்சு இங்கே இட்டுன்னு வந்தாங்க சின்ன வயசு. அப்போலாம் தெரியாது என்ன ஊர்னே தெரியாது. தூரமாக போகிறேன்னு நினச்சின்னு இருப்போம்ல அந்த மாதிரி. அந்த கையில் வாழைப்பழம் வச்சுட்டு இருந்தேன். வந்து கையை கடிச்சிட்டு பிடிங்கின்னு போயிடுச்சு. கை ரத்தம் ரத்தம் ஒழுவ சாமி கும்பிட்றோம் பாரு. விபூதி எடுத்து அமுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிக்கல் கோயிலில் கல்யாணம் எல்லாமே நடக்கும். இங்கே வந்து நம்ம அங்கே வெளியில் மண்டபலாமே இருக்குது. நிறைய ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான கோயில்னு சொல்லலாம். இந்த இதில் சில நரசிம்மர் கோயில் இங்கே தான் இருக்குது இந்த தோட்டத்தில். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலுக்கு போய் திரும்ப வீட்டுக்கே வந்துட்டோம். ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன நாங்கள் கொஞ்சம் காலையிலே கிளம்பி போயிருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்திருக்கலாம். லேட்டாக போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆமாம் அப்போவும் நல்லது தான். ஏன்னா அங்கே இருந்தவங்க எங்களை வாட்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காலையிலே வந்தீங்க தானே, ஒரு 12 மணிக்கு அது போல் வந்தீங்க தானே. ஏன்னா ஆமாம் வந்தோம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்த்து நீங்கள் பரவாயில்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா போயிட்டு சாமி போயிட்டு நட சாத்திலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்ப இன்னொரு கோயில் போனோம். அங்கேயும் நட சாத்தி இருந்தது. இருக்கட்டும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் சரி சாமி கும்பிட்டு தானே வந்திருக்கும், வெயிட் பண்ணி கும்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நட திறந்ததுக்கப்புறம் 4 மணிக்கு தான் திறந்தாங்க. ஃபுல்லாக செம்ம பெரிய க்யூ. வெளியில் பார்க்கும்போது ஆளே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளே போனதுக்கு அவ்வளோ பெரிய க்யூவில் வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நானே ஒரு மட்டும் அந்த கோபுரம் தெரியுமா வந்து எடுப்போம் இல்லையா. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது மாதிரி வந்து எடுத்தோம். பட் எப்படி வந்துச்சு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கம் போல் வளையல் போட்டோம். சொக்க வைக்கும் சொல்லி
எப்பயுமே அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் போட்டு வரேன். ஒரு டைம் இதுக்கு முன்னாடி போனப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் போட்டு வந்தேன். இப்பயும் வந்து நான் போட்டிருந்த வளையல கட்டிட்டு இந்த வளையல் போட்டு வந்தேன். அந்த அக்கா இங்கே ஞாபகம் வச்சுருந்துருக்காங்க அந்த வளையல்கார அக்கா கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வர வழியில் ஐஸ் வண்டியில் 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு கப் ஐஸ் வாங்கி வர வழியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கதை பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து போயிடுச்சு. உங்களுக்கு எப்படி போயிருந்தது? சூப்பராக போச்சு, ரொம்ப ஜாலியாக போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாளாக வீட்டிலே வந்துட்டு கோயிலுக்கு போகிறது ரொம்ப நாள் கழிச்சு போகிற மாதிரி இருக்குது. சனிக்கிழமைன்றதுனால கூட்டமாகவே இருந்துச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டாரா நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். பாய். பாய்.